ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மிக அழகான ஒரு வார்த்தையை ஞானி எழுதுகிறார். ஆபத்து காலத்தில் நீர் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்றார். பொதுவாக ஆபத்து வந்தாலே நம்ம ஐயோ அப்படி ஆச்சு அப்படின்னு சோர்ந்து போயிடும். ஆனால் அவங்க பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன், நீ பயப்படுறதுக்கு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ சின்ன ஆபத்து வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஒரு கொலை மிரட்டலுக்கு பயந்து போய் எலியா வண்ணாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி போய் சூறை செடியின் கீழே படுத்து கொண்ட போது தூதனை அனுப்பி கர்த்தரை பலப்படுத்தினது போல ஒருவேளை பல ஆபத்தான காரியங்களுக்கு சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கிற அனுபவம் போல் போதும் இது இனி நான் ஓட முடியாதுன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவங்களை பலப்படுத்துகிறார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத, உன் பலன் அது குறியினதாயிரும். மாறாக ஆபத்து வரும்போது, போராட்டம் வரும்போது சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள்ள இருந்து விசுவாசத்தை போல நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னை பயம் அணுகாது, பொல்லாப்பு என்னை அணுகாது, காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அறிக்கை செய்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதபடி பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை நிச்சயமாய் ஆஸ்வதித்து நடத்துவார். கர்த்தர் தங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.